அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருடமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பயணத்தில் பல நல்லது கெட்டது நடந்திருக்குது. அதே போல் 50,000த்துக்கும் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு 50,000 சப்ஸ்கிரைபர்களை நம்ம பெற்றிருக்கிறோம். சர்ஃபான் பிஏ வ்ளாக் சேனல் ஒரு 2-2.5 வருட பயணத்துக்குள்ளே 50,000 உறவுகளை நம்ம பெற்றிருக்கிறோம். அதே போல் யூடியூப்பில் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், யூடியூப்பில் என்னென்னலாம் கிடைக்குது, இதை பற்றியெல்லாம் ஃபுல்லாகவே இன்றைக்கி தெளிவுபடுத்துகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவது தகவல், ரிஃபாய்தீன் அப்துல் வஹாப். இந்த சகோதரரை பற்றி ஜெனட் மேரி ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் சகோதரி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சகோதரர் கடந்த 2021ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் குவைத்துக்கு வந்திருக்கிறாரு. அதன் பிற்பாடு 3 மாத காலங்கள் மட்டும்தான் அவர் வீட்டோட தொடர்பில் இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இவருடைய சகோதரரும் ஒரு வாய்ஸ் கார்டு போட்டிருக்கிறாரு. இந்த வாய்ஸ் கார்டை கேளுங்க, அதுக்கப்புறமா மேலதிகமான தகவலை பேசலாம். 2021/11/4 வேறு வந்து 3 மாதமாக தான் தொடர்பில் இருந்துருச்சார். அதே போல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு நான் வந்த இடத்துல கேள்விப்பட்டேன்னா சல்வாவில் லீவுக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வேலை செஞ்ச இடம் தஹரில் ஒரு மத்தாமில் வேலை செஞ்சுருச்சான். மற்ற ஃபாஹிலில் மத்தாமில் வேலை செஞ்சதான், மங்காப்பில் வேலை செஞ்சதான். கடைசியாக வேலை செஞ்சது அவன் மஹபோலா காதர். அவர் ஓனர் பேர் காதரா. அந்த காதர் லொன்ட்ரியில் வேலை செஞ்சதான் கடைசியாக. அவ்வளோ டீட்டெயில்ஸை தான் சொன்னோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் ஒரு எம்ப்ளாயர்கிட்ட ஒரு கோயிட்டிக்கிட்ட வேலை செய்திருக்கிறாரு. 3 மாதம் இவருடைய குடும்பத்துடன் தொடர்பு கொண்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொட்டி பராட்டா வேலை, அந்த மாதிரியான வேலைகள் செய்து ஹோட்டல்களில் வேலை செய்ததாக தான் அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்குது. இப்போ தற்போது இந்த குடும்பத்தினர் அவருடைய சகோதரர் ஒருவர் இங்கே குவைத்தில் வேலை செய்கிறாரு. அவர் எனக்கு இந்த தகவலை கொடுத்தாரு. இவரை தயவு செய்து தேடி பார்க்குமாறு, அதாவது இவர் எங்கே இருக்கிறாரா குவைத்தில், இல்லாட்டி பிடிச்சிட்டாங்களா, இவரை பற்றி யாருக்காவது தெரியுமா அப்படின்ட்டு இவருடைய ஃபோட்டோவை போட்டு தயவு செய்து உங்களுடைய செய்தியில் விளம்பரம் கொடுத்து இவரை அறிஞ்சவங்க நமக்கு அறிய தருமாறு கேட்டிருக்கிறாங்க. தயவு செய்து இந்த செய்தியை போட்டு உங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யுங்க தயவு செய்து. அப்துல் வஹாப் ரஃபாய்தீன் இந்த சகோதரர் கடந்த 2021 11ஆம் மாதம்தான் ஒரு 3 மாத காலம் வீட்டோட பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இப்போதைக்கு வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. மாயமாக மறைஞ்சிட்டாரு. பிடிப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, இல்லை இங்கே தான் இருக்கிறாரு வீட்டோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரா, எதுவுமே தெரியலை. ரஃபாய்தீன் அவர்களை பற்றி யாராவது தகவல் தெரிஞ்சால் மறக்காமல் என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சரில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி மாஷா அல்லா தபாரக்கர் ரஹ்மான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது ரொம்பவும் மிகப்பெரிய நல்லதெல்லாம் நடக்குது. ஒரு சகோதரருக்கு தேமோ அப்ளிகேஷனில் ஃபோன் கிடச்சிருக்குது. 512 GB 12 GB ரேம், 8 GB ரேம், 512 GB மெமோரி. ஒரு ஃபோனே கிஃப்டாக கிடச்சிருக்குது. ஃபோன், லேப்டாப், ட்ராவல் பேக், இன்னும் எத்தனையோ எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் கிடைக்குது. ஒரு சிலர் இந்த தேமோ அப்ளிகேஷன் ஆபத்து, நம்ம டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம என்ன அம்பானியா, அபிஷேக் பச்சானா, நம்மளுடைய கோடிக்கணக்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை திருடிட்டு போகிறான்னு பயப்படுறதுக்கு. அடுத்தது இது ஒரு ஒஃபிஷியலான அப்ளிகேஷன். இது இந்த ப்ரொமோஷன் அவங்க வழங்குறதே இன்னும் கஸ்டமர்ஸ்களை அதிகரிக்கிறதுக்காக. அதே மாதிரி கிஃப்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு, இப்போ எத்தனையோ பேர் கிஃப்ட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவங்கள்ட்ட ஆன்லைனில் பொருட்கள் வேறையா காசு கொடுத்து வாங்குறமா இல்லையே. எத்தனையோ பேர் இன்றைக்கி அந்த கிஃப்ட்டை எடுத்ததோடையே இல்லை கிஃப்ட் கிடைக்கல அப்படின்னு கேன்சல் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது ஆன்லைனில் நிறையவே அவங்க மலிவான சம்மர் ஆஃபர் போட்டு 78% ஆஃபரில் தள்ளுபடியில் பொருட்களை விற்கிறாங்க. இது வரைக்கும் பலருக்குமே கிஃப்ட் கிடைச்சிருக்கு. பலரும் நன்றிகளை தெரிவிச்சாங்க. ඔයා මට අර වෙලා අමාරු ලයින් වල ඔයා වචනින් හරි උදව් කෙරුවානේ.
මම ඔයාලට ලින්ක් එක වල ඔයාව මම දන්නෙත් නැතුව ඔයා මට ලින්ක් එක ටච් කරලා මට උදව් කරානේ. ඇත්තටම සතුටු ඒ වෙලාවේ මම හරි සෑහෙන පීඩනයකින් හිටියේ. මට කියාගන්න කෙනෙක් නැතුව හිටියේ. ඇත්තටම මම ඔයාලට කිව්වේ ඒකයි. කොහොම හරි මේ තෑගි ටික ආවා සතුටුයි. ඉතින් ඇත්තටම ඔයාලට thank you දෙයන්ගේ පිටයි. நேற்றும் தர்ஷன் சகோதரர் ஒரு வாய்ஸ் கட் போட்டிருந்தாரு. இன்றைக்கி சிங்கள சகோதரர் ஒருத்தரும் போட்டிருக்கிறாரு. அவருக்கு நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்குது. நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, வெறும் நான் இந்த நியூஸில் போட்டேன், அதை எடுத்து அவங்களும் பயனடைஞ்சாங்க, அவ்வளவுதான். சொன்னாங்க ஃப்ரீயாக கிடைக்கிறது, அது சும்மா கிடைக்கிறது வந்து நிலைக்காது அப்படின்னு. இது எதுவுமே சும்மா கிடைக்கலையே, கஷ்டப்படணும். நீங்களும் 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். இதை ஷேர் பண்ணி அவங்களையும் டவுன்லோட் பண்ண சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கம்பெனிக்கு 4 கஸ்டமர்ஸை நீங்களும் எடுத்து கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஏதோ சும்மா தொட்ட உடனே வரலையே. எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சாங்க. ஒரு சிலருக்கு கிடைக்காதவங்களுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கணும் அப்படின்னு நானும் துவா செய்கிறேன். அதே மாதிரி பலருமே பெற்றிருக்கிறாங்க இந்த கிஃப்ட்டை. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 5 கிஃப்ட் ஃப்ரீயாக எடுக்கிறது வந்து அந்த ப்ளூ கலர் லிங்க். இப்போ நான் என்னுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அந்த லிங்க்கை வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் நான் ஷேர் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும் இதோடைய அந்த ஃப்ரீ கிஃப்ட்டுக்கான லிங்க். மொபைல் ஃபோன், லேப்டாப், இந்த மாதிரி நிறைய பரிசுகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். குவைத்துடைய மன்னரை அவமதிப்பது சிலருடைய அமைச்சர்களுடைய செயல்பாடுகளில் உண்டா இப்போ மாறி வருது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 அமைச்சர்களை கைது பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மன்னர் வந்து குழந்தைகள் அரவணைப்பது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கும் ஒருத்தர் தெளிவு கொடுத்துருக்காரு. ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர், அவருக்கு அனைவருமே நாம் குழந்தைகள் மாதிரி தான். ஒரு ஆட்சியாளர் அந்த குழந்தைகளை அரவணைப்பது ஒரு தவறான விடயம் அல்ல அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சமூக ஊடகங்களில் ஏதாவது பதிவுகளை போடும்போது ரொம்ப கவனம். மாட்டினா பல நாள் ஜெயிலில் வச்சிருவாங்க. தலால் அல் கஹானிம் ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார். 1971 முதல் அரசு மருத்துவமனையில் இருந்த வளைகுடா குடிமகன் இன்று குவைத்தை விட்டு வெளியேறினார். மரபணு கைரேகை அங்குள்ள அவரது உறவினர்களுடன் அவரது குடும்ப உறவை உறுதிப்படுத்திய பிறகு, இது வந்து பார்த்தீங்கன்னா தலால் அல் கஹானிம் அவர்கள் புதிய மரபணு கைரேகை ஆராய்ச்சி ஒன்று மேற்கொண்டு அதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதில் யாருமே நான் இந்த வம்சம்தான், இந்த வம்சாவளி தான், நான் இந்த பரம்பரை தான், நான் இவங்களுடைய வாரிசு தான் அப்படின்னு பொய்யாக குற்றம் சாட்ட முடியாது. அதே மாதிரி உடம்புல அவங்களோட பிளட்டை ஏற்றிக்கிட்டு வந்து சரி அந்த மாதிரி பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா மரபணு கைரேகை. இது வந்து 3-4 தலைமுறையில் இருந்து பரிசோதனை செய்யப்படும். அதில் இவங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் இவங்க அந்த குடும்பத்தோடு ஒன்று சேர முடியும். பல கல்ஃப் நாட்டவர்கள் இப்போ குவைத்தை விட்டு வெளியேறிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா ஃபேஹில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷுவைக்கு முடிஞ்சிருச்சு. ஃபேஹில் வந்துடுச்சு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஃபேஹில் பகுதிகளில் எத்தனை அதிகாரிகள் தெரியுமா? குவைத்துடைய முனிசிபாலிட்டி, போலீஸ், அதே மாதிரி சுற்றுச்சூழல் அதிகார சபை, அதே மாதிரி குவைத்துடைய சுகாதார குழு, வணிக வர்த்தக குழு அனைத்துமே சேர்ந்து அதிரடி சோதனை.
தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு இடங்கள், வாகனம், கடைகள், வியாபார தலங்கள், எத்தனையோ செக்டார்கள்லேருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி தெருவோரம் உணவு விற்கிறவங்கள கூட பிடிக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஸ்கூட்டிகளில் உணவு பார்சல்கள் விற்கிறவங்க அவங்கள கூட இதை பாருங்கள் பிடிச்சிருந்தாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் நண்பர்களே. இப்போ வாங்க நம்மளுடைய கதைக்கு போகலாம். எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க என்னுடைய ரெவென்யூவை பார்க்க? அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இது வரைக்கும் ஆதரவு தந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே 50,000 சப்ஸ்கிரைபர்களை எட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2200 வீடியோக்கள் இது வரைக்கும் பதிவிட்டிருக்கிறோம். இந்த சேனலை முற்றுமுழுதாகவே கொண்டு போகிறது நான் தான். இந்த சேனலால் கிடைச்சதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதால் நான் இழந்ததை கொஞ்சம் பார்த்துடலாமா? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியமாக தேவையானதே உணவும் உறக்கமும் தான். ஆனால் நான் இழந்ததே அது ரெண்டும் தான். உணவு இருந்தும் உண்ண நேரம் இல்லை, உறக்கத்துக்கான நேரம் கிடைச்சும் உறங்க நேரம் இல்லை. உறங்கா விழிகளாகவே தொடர்ந்து என்னுடைய பார்வை விழிகள் மாறிக்கிட்டு போகுது. காரணம், ஒரு நாளைக்கு இருக்கிறது வெறும் 2 மணி நேரம்தான் தூக்கம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு சாதாரண ஓட்டுநர். இப்போ நிறைய பேர் என்ன மாதிரி என்னை நினச்சிருக்கீங்கன்னு தெரியலை. நான் ஒரு வீட்டில் ஹவுஸ் டிரைவர், சாதாரண ஓட்டுநர், அவ்வளவுதான். நானும் உங்களை மாதிரி ஒரு தொழிலாளர் தான் இந்த நாட்டில். ஏதோ நான் இந்த சமூக ஊடகங்களுக்குள்ளே அதிகமாக ஊடுருவுறதாலையும் சமூக ஊடகங்கள் சார்ந்த நபர்களோட பழக்க வழக்கம் இருக்கிறதாலையும் குவைத்துடைய சில பொதுநலவாதிகளோடு இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தாலையும் குவைத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள் தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, அதை முடிஞ்ச அளவில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நானும் உங்களைப் போலவே ஒரு தொழிலாளர்ன்றதை மறந்துடாதீங்க யாருமே. எனக்கும் வீடு கழுவணும், வண்டி கழுவணும், வீடு துடைக்கணும், இப்படி நிறைய வேலை இருக்குது. படிக்கட்டு துடைக்கணும். இப்போ இது பணிப்பெண்களுடைய வேலை இல்லை. வெளியில் இருக்கிற ஹோஷ், வெளியில் இருக்கிற படிக்கட்டு இதெல்லாம் நம்ம தலையில் தான் போடுவாங்க. அது எப்போவுமே நடக்கிறது தான். சாதாரணமாக 3 தட்டு வீடு தான். அந்த 3 தட்டில் இருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் படிக்கட்டு துடைக்கிறது, இந்த லிஃப்ட்டு துடைக்கிறது. நான் ஓட்டுநர், எனக்கு அது வண்டி மட்டும்தான் ஓட்டுவேன், நீட் சூட்டாக தான் உடுப்பு உடுத்துவேன்னு சொல்ல முடியாது. அதுவும் சில வீடுகள். இப்போ என்னுடைய வீடை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா விதத்துலேயுமே சலுகைகள் இருக்குது. அப்போ அவங்க நம்மளுக்கு சில சலுகைகளை தரும்போது நம்மளும் சில விடயங்களை அவங்களுக்காக விட்டு கொடுக்கத்தான் வேணும். அதில் இந்த வெளியில் வீடு கழுவுறது, வீடு துடைக்கிறது, வண்டி கழுவுறது, ஹோஷ் கழுவுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஆரம்பத்திலேருந்தே நம்மளுடைய தொழிலாளர்கள், நம்முடைய மூதாதைகள், பாட்டி, பாட்டன், அதே மாதிரி அப்பா, அம்மா இந்த காலகட்டமே பழக்கி விட்டுட்டு போயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், வெள்ளிக்கிழமை மதியானம் 1:09 காலையில் ஃபுல்லாக வண்டி கழுவுற வேலை இருந்துச்சு. அந்த வீடியோ பாருங்கள், அதுக்கு பிறகு காட்டுறேன். வண்டி கழுவுற வேலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சும்மாக பிறகு செடிகளை துப்புரவு பண்ணுறது, இந்த செடிகளில் இந்த பாத்திரங்களை கழுவுறது, அதுக்கு தண்ணியை ஊற்றுறது, இந்த வெளியில் இருக்கிற வேலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த படிக்கட்டாண்டு இருக்கக்கூடிய வேலைகள். அதுக்கப்புறமா இந்த ஹோஷ், மெயினாக இந்த ஹோஷ் கழுவுறது, இது எப்படியுமே ஓட்டுநர்களுடைய வேலை தான். வெளியில் நம்ம பைப்பை இழுத்துட்டு போவோம், ஹோஷை இழுத்துட்டு போய் வண்டிகளை கழுவுவோம். கழுவி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், எப்படியுமே நம்ம ஹோஷை கழுவிட தான் வேணும். அதே மாதிரி குக்கு ஒருத்தர் இருக்கிறார் நம்ம வீட்டில். இந்த குக்குவும் இடைக்கிட நல்லா கழிச்சாக்கி வச்சுருப்பார் கூட. அந்த கூடும் கழுவுறது என்னுடைய வேலை தான். ஏன்னா சாதாரணமாக இது பார்த்திங்கன்னா நான் சொல்லலாம், பணிப்பெண்கள் நீங்கள் கழுவிக்கோங்க, என்னால் முடியாதுன்னு. ஒரு உயிர் தானே இது. ரொம்ப அதிகமாக கலீஜாக இருக்கும்போது, நார்த்தமாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இதுலேருந்து ஈக்கள் வரும், பாக்டீரியாக்கள் வரும். நம்மளும் சேர்ந்து தான் கிச்சனில் சாப்பிட்றோம். நோய்வாய்கள் நம்மளுக்கும் சேர்ந்து தான் நோய் நொம்பலங்கள் வரும். அதால் இந்த மாதிரி உயிரினங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயும் பறவைகள் இருந்துச்சுன்னா இடைக்கிட அந்த கூடுகளை கழுவுங்க. கழுவும்போது அதிகமான பாக்டீரியாக்கள், நோய் தொற்றுகள் வராது. ஈக்கள் வர்றது முடிஞ்ச அளவுக்கு குறையும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த செடிகள், வீடுகளில் யார்கிட்டையெல்லாம் செடிகள் இருக்கோ அதுகளுக்கு மறக்காமல் தண்ணி ஊற்ற இனிமேல் ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி குளிர்காலம் பெருசாக கணக்கு இல்லாமல் இருந்திருப்பீங்க. அடுத்தது தண்ணி ஊற்றுறது பெருசாக தேவைப்பட்டிருக்காது. அதுவும் உள்ளே இருக்கிறதுகளுக்கே இப்போ ரொம்பவே காஞ்சி போகுது. வெளியில் இருக்கக்கூடிய செடிகள் உண்மையிலேயே அது ஒரு பாவமான செயல். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டும் காணாத மாதிரி போகிறது அல்லது உங்களுக்கான கடமையாக இருந்தும் நீங்கள் அதை செய்யாத, அது மிகப்பெரிய ஒரு பாவம். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே. செடிகள் என்றது அதுவும் ஒரு உயிர் தான். அதனால் தயவு செய்து மறக்காமல் செடிகளுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க.
இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா அலாம் வச்சுருக்கிறேன் ஃபோனில், சரியாக 4 மணிக்கு அலாம் வச்சுருக்கிறேன் ஃபோனில். பூக்கண்டுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு, பூக்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு எழுதியே நான் அலாம் வச்சுருக்கிறேன். ஏன்னா அது நான் மறந்துடக்கூடாது அப்படின்றதால. ஏன்னா அது இந்த காலம், இனி வரும் காலம் ரொம்ப அதிகமான உஷ்ணம், அதிகமான வெப்பம் வரக்கூடிய காலம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் கழுவியாச்சு, காலையிலே வண்டியெல்லாம் கழுவியாச்சு. கிட்டத்தட்ட 11 வண்டி இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு 5-6 வண்டி, அதுக்கப்புறமா அந்த சைடில் தூரத்தில் இருக்கும் கொஞ்சம் வண்டி, பக்கெட்டில் தண்ணி கொண்டு போய் தான் கழுவணும். எல்லாமே வண்டியெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமை நடக்கிற வேலை திட்டங்கள். வெள்ளிக்கிழமையில் நிறைய பேர் லீவு போவீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்திப்பீங்க. ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கிற என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுற நாள் தான் அந்த நாள். ஏன்னா மற்ற நாட்களில் நிறையவே நேரம் கிடைக்காது. இந்த பாருங்கள், வெளியில் இருக்கக்கூடிய செடிகளையும் தயவு செய்து உங்களோட வீடுகளில் இருந்துச்சுன்னா அடிக்கடி மறக்காமல் தண்ணீரை ஊற்றிக்கோங்க. ஏன்னா உண்மையிலே இனி வரும் காலம் நம்மளாலே வெயிலில் ஒரு நிமிடம் கூட, ஒரு மணித்தியாலம் கூட நம்மளால் நிற்க முடியுமா? வெளியில் நிற்க முடியாது. சாதாரண ஏசி இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் வண்டிக்குள்ளே உட்கார முடியுமா? அது உட்கார்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நானே நிறைய தடவை இந்த நியூஸ் போடுறதுக்காக வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, நாய்ஸு இல்லாமல் இருக்கிறதுக்காக வீடியோ போடுவேன். அப்படி வீடியோ போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு கையில் இருந்தால் தேய்ச்சி விட்டால் அப்படியோ கழுவி ஓடிடும், அவ்வளோ வேர்வையாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப் ஒன்று தரேன், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா, பக்கெட் மூலம் தண்ணி ஊற்றக்கூடியவங்க, கொஞ்சமாக தான் செடி இருக்குது, பக்கெட்டுகளில் தான் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பக்கெட்டில் தண்ணியை நிரப்பி வச்சுருங்க. உள்ளே இந்த மாதிரி ஸ்டோரில் இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது கொஞ்சம் மறைவான இடங்களில் பக்கெட்டுகளில் தண்ணியை நிறச்சி வச்சிட்டிங்கன்னா, அடுத்த நாள் நீங்கள் வந்து தண்ணியை திறக்கும் போது, தண்ணி திறக்க தேவையில்ல, தண்ணியை நிரப்பி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றலாம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குறத பாருங்கள். இப்போ நான் நாளைக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக இப்போவே தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டேன். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டோருக்குள்ளே ரொம்ப கூலாகவே இருக்கும் அந்த தண்ணி. அப்போ நாளைக்கு எடுத்து இந்த தண்ணீரை கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றினா அதுக்கப்புறமா பிடிச்சி வச்சா அடுத்த நாள் அன்னைக்கு தேவைப்படும். இந்த மாதிரி செடிகள் இருக்கும்போது தண்ணீரை வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹோஸ் மூலம் அடிக்காமல், ஏன்னா இனி வரும் நாட்களில் டேங்கில் இருந்து வரக்கூடிய தண்ணி ஒரு சாய் ஊற்றி குடிக்கலாம், ஒரு தேநீரை வந்து தயாரிக்கலாம், அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும். அதனால் தயவு செய்து மறக்காமல் இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் சுட சுட தண்ணீர் ஊட்டினீங்கன்னா நிச்சயமாக அந்த செடிகளுக்கு தாங்காது. உண்மையிலே அதுவும் ஒரு பாவமான செயல் தான். தாடி மீசை வெட்டுறதுக்கு கூட நேரம் இருக்காது. ஏதோ இந்த தேமோ அப்ளிகேஷன் வந்த பிறகு இதில் வந்து ஒரு சேவிங் மெஷின் வந்து எனக்கு கிடச்சிச்சு போன வாட்டி. அந்த மெஷினை வச்சு ஷேவ் பண்ணினேன். ஆனால் உண்மையிலேயே இந்த தேமோ அப்ளிகேஷனால் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆளாக பலன் அடைஞ்சேன். அந்த நாட்களில் இந்த ஷேவிங் மெஷின் எல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக வேலை செய்யுது. நான்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளோவெல்லாம் வேலை செஞ்சாலும் ஒரு சலூனுக்கு போய் எனக்கு என்னுடைய வேலை, நான் தானே சொல்ல வரேன், என்னுடைய வேலைகளை செய்கிறது கூட எனக்கு நேரம் இருக்காது. இப்போ இன்றைக்கி என்னுடைய மூஞ்சி இப்படி இருந்தது, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மாதிரி அந்த மெஷினை வச்சு சேவ் பண்ணி தாடியை மட்டும் ஷேப் பண்ணி கொஞ்சம் மூஞ்சி அழகாக்கியாச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டம், எனக்கு டைமே இல்லை. இப்போ கூட நான் இந்த நியூஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் நியூஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன், இன்னும் லஞ்ச் கூட சாப்பிடாம. இதுதான் என்னுடைய நிலை. இப்போ வாங்க ரெவென்யூவை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதுல என்னுடைய ஃபோட்டோக்கு சைட்டில் கடைசியாக இருக்கிறது எஸ்டிமேட் ரெவென்யூ. அதுதான் என்னுடைய யூடியூப்பில் இப்போதைக்கு வரைக்கும் வந்திருக்கிற ரெவென்யூ. இந்த ரெவென்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $47.53. $47.53 இப்போதைக்கு வரைக்கும். ஒரு மாதத்துக்கு $100 எட்டிடும். $100 ஒரு மாதத்துக்கு எப்படியாவது கிடைச்சிரும். அதே மாதிரி என்னுடைய வீடியோ பார்க்குறதுல சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 54.4%, அன்சப்ஸ்கிரைபர்ஸ் 45.6%. பாதி பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்லை. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் இன்னொரு 1 லட்சத்தை தாண்டி இருப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் ரீச். ஆனால் இப்போ பாருங்கள், வெறும் பாதி பேர் தான், 54.4 பேர் சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க. அதுக்கு குறைஞ்சது பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் பார்க்குறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய பார்வையாளர்கள் பார்த்திங்கன்னா, முதலாவது குவைத், 2வது இலங்கை, 3வது சவுதி அரேபியா, 4வது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், 5வது இந்தியா, 6வது ஓமான், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் சில நாடுகள், கத்தார் இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, ஃப்ரான்ஸ், இத்தாலி, இன்னும் சில நாடுகள் விடுபட்டுக்கும். ஏன்னா ஒரு சில பேர், ஒரு 10, 20, 5 பேர் பார்த்திங்கன்னா விடுபட்டுரும். இது வந்து அதிகமான சதவீதம் பார்க்குறாங்க இந்த நாடுகளில் இருந்து தான்.
என்னுடைய 1000 வியூஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நான் போடுற வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நியூஸ்னா நியூஸ் பேப்பரு, அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லா ஆதாரத்தோடையுமே கொண்டு வந்து போடுவேன். ஒரே வீடியோவை வச்சு லைனில் சும்மா எங்கேயாவது ஒரு மூலையில் அந்த தலைப்பை மட்டும் லைட்டாக போட்டு காட்டிட்டு ஓட்ட மாட்டேன். நான் இந்த மாதிரி எல்லாமே ஆதாரத்தோட ஃபோட்டோஸோட கொண்டு வந்து போடுறதால யூடியூப் எனக்கு ரெவென்யூ என்பதை தரவே மாட்டாங்க, குறைச்சிடுவாங்க. ஒரு 1000 வியூஸுக்கு 0.07 வெறும் 7 சென்ட்ஸ், வெறும் 7 சென்ட்ஸ் தான் எனக்கு கிடைக்கக்கூடிய டாலரின் மதிப்பு. இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு வீடியோ போடுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாலர் வந்து கிடைக்கும். $1 $1.25 அப்படி கிடைக்கும். ஆனால் என்னுடைய வீடியோவுக்கு வந்து கிடைக்கிற டாலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 0.07 சென்ட்ஸ். இந்த 7 சென்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த வீடியோ பாருங்கள், இந்த காட்சியை பாருங்கள். இது வந்து வேறொருத்தருடைய ஒரு நண்பருடைய யூடியூப் சேனலுடைய ரெவென்யூ. அவர் வந்து முன்னுக்கு வந்து வீடியோ போடுவார், அவரே முன்னாடி வந்து இருந்து வீடியோ போடுவார். அவருக்கு ரெவென்யூ எவ்வளோ கிடைக்குதுன்றது இப்போ பாருங்கள். அந்த ஆர்பிஎம்மை பாருங்கள். 1.58 $1 58 கிடைக்குது வந்து அவருடைய 1K வியூஸுக்கு. ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெவென்யூ 1.58. ஆனால் எஸ்டிமேட் ரெவென்யூ காட்டுறாங்க 1.78. எனக்கு கிடைச்சது எவ்வளவு? வெறும் 0.07. ஏன்னா நான் போடுற கண்டென்ட் எதுவுமே என்னுடைய ஓன் கண்டென்ட் இல்லை. நானாக முன்னாடி வந்திருந்து வீடியோ எடுத்து போடுறது இல்லை. இருக்கிற ஒரே வீடியோவே சும்மா ஏதோ போலீஸ் வருது அது வருது இது வருது சும்மா வீடியோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வீடியோ மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கும். இடையில எங்கேயாவது மூலையில் தலைப்பை மட்டும் லைட்டாக போட்டு காட்டுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ஃபோட்டோனா ஃபோட்டோ, ஆதாரம்னா ஆதாரம், வெட்டுறதா குத்துறதா எதாக இருந்தாலும் டைரெக்டாகவே நேருக்கு நேராக வீடியோ ஃபோட்டோ ஆதாரத்தோடு போட்டு காட்டுறேன். அப்படி தரும்போது யூடியூப் வந்து அன்னதர் கண்டென்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரெவென்யூ தரமாட்டாங்க. ஆனால் நான் இதை வந்து ரெவென்யூக்காக செய்யலை. இது வந்து நான் என்னோட ஒரு மனசாட்சிக்காக, என்னுடைய சக நண்பர்கள், இங்கே வேலை செய்யக்கூடிய சக தொழிலாளர்களாகிய நாம் எல்லாரும் ஒரே குடும்பம். ஒருத்தர் பாதித்தா அது எல்லாரையும் பாதிக்கும். அதனால தான் என்னுடைய முயற்சியாக இதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய சுயசாரிதை. எத்தனை பேருக்கு இது வந்து எரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு தெரியலை. பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.